வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ஓகே. இந்த கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லேச்சஸ்னால் என்ன, ஃப்ளிப்ஃப்ளாப்னா என்ன, அது எப்போ ஒர்க் ஆகும், இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடுவோம். ஓகேயா? ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எஸ்ஆர் லேட்ச் யூஸிங் NAND கேட்ஸ் வித் ஆக்டிவ் ஹை எனேபிள் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ லேட்சை பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். அங்கே மெயின் யார் ஹீரோன்னு பார்த்தோம், எனேபிள் அப்படிங்கிறவரை வச்சு பார்த்தோம். ஸோ எனேபிள் வந்து ஒன்னாக இருக்கும் போதெல்லாம், ஆக்டிவ் ஹையாக இருக்கும் போதெல்லாம் வந்து எனேபிள் ஆக்டிவ் ஹையாக இருக்கும் போதெல்லாம் வந்து latch reacts to inputs அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? latch reacts to inputs அப்படின்னு ஒன்னாக இருக்கும் போதெல்லாம். லோவாக இருக்கும் போதெல்லாம் வந்து latch maintains. ஓகே, அவுட்புட் இஸ் மெயின்டைன்ட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? கரெக்ட். இது வந்து ஒரு டைப்பு. இதையே நம்ம ரிவர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். நம்ம கொடுக்குறதா எனேபிள் எஸ்ஆர் லேட்ச் யூஸிங் NAND கேட்ஸ் வித் ஆக்டிவ் லோ எனேபிள்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேயா? நாம் கொடுக்குறதாங்க, நாம் தாங்க எல்லாமே டிசைட் பண்ணுறோம். ஸோ எனேபிள் லோவாக இருக்கும்போது தான் வந்து என்ன, எனேபிள் லோவாக இருக்கும்போது தான் வந்து லேட்ச் ரியாக்ட்ஸு, எனேபிள் ஹையாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் மெயின்டைன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம். ஸோ இதுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு வந்து பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங் அப்படின்னு கொடுக்க போகிறோம் பேர். பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங். இதுக்கு பேர் ஏன் லெவல்னு சொல்கிறோன்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த இடம் இருக்கு இல்லையா, யூனிஃபார்மாக, இது ஃபுல்லாகவே வந்து லாஜிக் 1, இது எல்லாமே லாஜிக் 1. ஸோ இதுக்கு பேர் வந்து லெவலாக இருக்கிறதுனால இது பேர் பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங். இது இருக்கு இல்லையா, இது ரிவர்ஸு, இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங் அப்படின்னு பேர் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லேட்சை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங், நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங்னு 2 இருக்குது. இப்போ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்க்கு இன்புட் பார்த்தீங்கன்னா இது எனேபிள்னு வச்சுக்காமல் யூஸ்வலாக கிளாக்குன்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஓகே, கிளாக்குங்கிறதுனா வந்து ஒரு பீரியாடிக்கு ஒரு பல்ஸ் ட்ரெயின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பல்ஸ், நிறைய ஸ்கொயர் பல்ஸ் யூனிஃபார்மாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஹை, கொஞ்சம் நேரம் யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணும். புரியுறதா? இப்படி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி கிடையாது. பாசிட்டிவ் லெவல் நெகட்டிவ் லெவல் கிடையாது. இங்கே வந்து எட்ஜ் இதுக்கு பார்த்தீங்களா, இங்கே லோலேருந்து ஹை போகிறது இல்லையா, இதுக்கெல்லாம் பேர் வந்து ரைசிங் எட்ஜ் அப்படின்னு பேர். ரைஸ் ஆகுது இல்லை, ரைஸாரான். ஸோ ரைசிங் எட்ஜ், இதெல்லாம் ரைசிங் எட்ஜ். இதே கிளாக் இதே போல் இன்னொரு கிளாக் நான் வரைச்சிக்கிறேன். இதே யூனிஃபார்மாக வரைஞ்சிட்டு கிளாக் வந்து ஹைலேருந்து லோ போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் வந்து ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னு பேர். ஸோ ரைசிங் எட்ஜ், ஃபாலிங் எட்ஜ் 2 பேர் பார்த்துருக்கோம். ரைசிங் எட்ஜ், இங்கே வந்து ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஓகேயா? ஓகே. ஸோ நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து எப்போல்லாம் கிளாக் வந்து 0லேருந்து 1 போகிறதோ அப்போ மட்டும் ஃப்ளிப்ஃப்ளாப் ரியாக்ட்ஸ் டு இன்புட்ஸ் அப்படின்னு பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளிப்ஃப்ளாப் ரியாக்ட்ஸ் டு இன்புட்ஸ் எப்போ ரைசிங் எட்ஜ் போதெல்லாம். அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னு பேர். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகே, ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப் பேர். இங்கே பாருங்கள், கிளாக் வந்து ஹைலேருந்து லோ வருது இல்லையா, அந்த ஃபாலிங் எட்ஜ் வரும்போதெல்லாம் தான் நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பை ஒர்க் பண்ண வைக்கணும், ரியாக்ட்ஸ் டு இன்புட்ஸ் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகே, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகே, இப்போ வந்து மீதி நேரத்தில் என்ன இருக்கும், இப்போ கிளாக் லோவாக இருக்கும்போது, இல்லைனா கிளாக் ஹையாக இருக்கும்போது, கிளாக் மேலேருந்து கீழே வரும்போது, இந்த கேஸில் 0 to 1 போகும்போது ஒர்க் ஆகுது. மீதி நேரம்லாம் என்ன ஆகும்னா அவுட்புட் இஸ் மெயின்டைன்டு. அதே போல தான் கிட்டத்தட்ட லேட்ச் மாதிரியே தான் ஒர்க் ஆகுது. எப்போ ட்ரிகர் ஆகுதுங்கிறது மட்டும்தான் வேறு. 0லேருந்து 1 போகும்போது ட்ரிகர் ஆச்சுன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளாப், 1லேருந்து 0 போகும்போது ட்ரிகர் ஆச்சுன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளாப். மீதி நேரங்கள்லாம் அவுட்புட் இஸ் மெயின்டைன்டு. தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். லேட்சை பற்றி சொல்லணும்னா லேட்ச் இஸ் அ லெவல் சென்சிட்டிவ் டிவைஸ். லெவல் சென்சிட்டிவ் லெவலில் எனேபிள் சிக்னலோட லெவலை பொறுத்து தான் வந்து ஒர்க் ஆகும். அதே ஃப்ளிப்ஃப்ளாப்பை பற்றி சொல்லணும்னா இஸ் அன் எட்ஜ் சென்சிட்டிவ் டிவைஸ். எட்ஜ் சென்சிட்டிவ், எட்ஜ்னா கிளாக்கோட ரைசிங் எட்ஜோ ஃபாலிங் எட்ஜோ ஏதோ ஒரு எட்ஜை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். எட்ஜ் சென்சிட்டிவ். ஸோ இப்படிலாம் லேட்ச் வந்து
லெவல் சென்சிட்டிவ்னு சொல்லலாம்னா லெவல் ட்ரிகர்டு. latch is a level triggered சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் அப்படி சொல்லிக்கலாம். இது இன்னொரு டெஃபினிஷன். ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் அன் எட்ஜ் ட்ரிகர்டு சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் latch அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்னு கேட்டால், latch இஸ் அ லெவல் triggered sequential logic circuit. Flip flop is an edge triggered sequential logic circuit. லெவலில் 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங், நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங். ஃப்ளிப் ஃப்ளாப்பில் 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. புரிஞ்சுதா? சூப்பரா? ஹாப்பியா? ஓகே, see you next class. Bye.